ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிங் அக்வாரியம். இன்னைக்கு நம்ம ஷாப்பில் டாப் ஃபில்டர் எப்படி செட் பண்ணுறதுனே தெரியலன்னு சொல்லிட்டு இருந்தீங்களா? இன்னைக்கு நாங்கள் செட் பண்ணி காட்டுறோம் வாங்க. இப்போ டாப் ஃபில்டர் என்ன பிராண்டட் பார்த்தீங்கன்னா வீனஸ் அக்வா 603T டாப் ஃபில்டர் தாங்க நாங்கள் யூஸ் பண்ணுறோம். இப்போ டாப் ஃபில்டர் யூஸ் பண்ணுறதுக்காக நாங்கள் 2 feet லென்த் அண்ட் 50 inches ஹைட்டில் இருக்கிற டேங்க்கில் தாங்க செட் பண்ண போகிறோம். இது தாங்க அந்த டேங்க். இந்த சைஸ் டேங்க் மட்டும் இல்லைங்க, 2 feetக்கு மேலே 3 feet இது மாதிரி இருக்கிற எல்லா டேங்க்ஸுக்குமே டாப் ஃபில்டர் யூஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக பார்த்தீங்கன்னா டாப் ஃபில்டர் ஹோல்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்டாண்டை ஃபிக்ஸ் பண்ணணுங்க. பாருங்கள், கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணணும். இப்போ ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஃபில்டர் பாக்ஸை கரெக்டாக ப்ளேஸ் பண்ணுங்க. இதுதாங்க அந்த பாக்ஸு. கரெக்டாக ப்ளேஸ் பண்ணிவிட்டு அப்புறம் வாட்டர் ட்ரைன் ஹோல் ஒரு பீஸ் இருக்குங்க. அதில் ஒரு பைப் இருக்கும். அந்த பைப்புக்குள்ளே இன்செர்ட் பண்ணணும் ஹோல்ஸ்குள்ளே. நெக்ஸ்ட்டு ஒரு மெஷோ ட்ரே மாதிரி இருக்கும். அந்த ட்ரேவை அதுக்குள்ளே போடணுங்க. கரெக்டாக வைக்கணும். வச்சாச்சு. அடுத்தது பார்ட்டிஷன் மாதிரி ஒரு ரீடாங்கிள் பீஸ் இருக்கும். அதை அதில் விட ஃபிக்ஸ் பண்ணணும். பார்த்துக்கோங்க, கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணணும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இப்போ பயோகெமிக்கல் மீடியா செராமிக் ரிங் வந்து ஒரு லேயர் போட்டுக்கலாம். இது தாங்க அந்த செராமிக் ரிங். இது வந்து நம்ம ஒரு லேயர் போட்டுக்கிறோம். இப்போ பாருங்கள், போட்டாச்சு. இதுக்கு மேலே டாப்பில் ஒயிட் ஸ்பாஞ்ச் ஒரு ஸ்பாஞ்சை நம்ம போடுறோம். இந்த ஸ்பாஞ்ச் வந்து டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் ஃபில்டர் பண்ணுங்க. இது ஒரு மெக்கானிக்கல் ஃபில்டர்னு கூட நம்ம சொல்லலாம். பாருங்கள், இப்போ ஸ்பாஞ்ச் போட்டாச்சு. அடுத்ததாக இதில் பாருங்கள் 2 பிட் பைப் இருக்கும், சின்ன சின்ன ஹோல்ஸோட. வாங்க காட்டுறேன். இது தாங்க அந்த பைப்பு. இந்த பைப்பை 2ஐயும் ஒன்றா இன்செர்ட் பண்ணுங்கள். அது கரெக்டாக ஹோல்ஸ் எல்லாம் நேராக இருக்கிற மாதிரி பாருங்கள் இன்செர்ட் பண்ணிட்டேன். பண்ணதுக்கப்புறம் இந்த பிட்டை எடுத்து அந்த பைப்பில் ஒன் சைடில் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த ஓஸ் எடுத்து இங்கே பாருங்கள் இதில் அட்டாச்மெண்ட்டு இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அந்த ஹோல்ஸில் வந்து ஒரு ஓஸை எடுத்து ஃபிக்ஸ் பண்ணுறோம். இன்னொரு விதை வந்து வாங்க, இதை ஃபஸ்ட்டு யூவை வந்து பாக்ஸில் அட்டாச் பண்ணிடலாம். பாருங்கள், ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் இன்னொரு சைடில் இருக்கிற இது வந்து நம்ம பவர் ஹெட்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ டேங்க்கு வெளியே கொண்டுட்டு வந்து இது பண்ணாதீங்க. அந்த ஓஸை வந்து டேங்க்குள்ளே போட்டு அதுக்கப்புறம் பவர் ஹெட்டில் வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். அந்த பாருங்கள் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறேன்னு மட்டும் பாருங்கள். பவர் ஹெட் சைடில் இருக்க ஹோல்ஸில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறோம் அந்த ஓஸை. கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணணுங்க. இப்போ ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்தது பின்னாடி அந்த கிளாஸில் ஒட்டுறதுக்குன்னு இருக்குது. இதை வந்து கரெக்டாக போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதுக்கப்புறம் பாருங்கள், மறந்துட்டோம். பாட்டமில் கீழே பவர் ஹெட்டு இதில் இருக்கிறத வந்து ஸ்ட்ரீமரை வந்து ஃபிக்ஸ் பண்ணணுங்க. இது தாங்க அந்த ஸ்ட்ரீமர். அப்போ தாங்க மீனை வந்து ஃபில்டரில் மாட்டாமல் இருக்கும். இது கண்டிப்பாக ஃபிக்ஸ் பண்ணியே ஆகணும், நம்ம மறந்துடாதீங்க. இப்போ பாருங்கள், ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கேப்பில் வந்து எதுவுமே போடக்கூடாதுங்க. ஃப்ரீயாக தாங்க விடணும். ஏன்னா அப்போ தான் ஃபில்டர் வந்து இந்த ஸ்பாஞ்ச் வழியாக போய் ஸ்பாஞ்சிலேருந்து செராமிக்ஸுக்கு போய் அங்கேருந்து இந்த சைடு இந்த கேப்பில் தண்ணி வந்து இதுலேருந்து அந்த ஹோல்ஸ் வழியாக வெளியே வருங்க. அதுக்கப்புறம் இந்த டியூப் பார்த்திங்கன்னா வெளியே தான் விடணுங்க. அப்போ தான் ஏரை இழுத்து உள்ளே கொண்டுட்டு போகும். இப்போ பார்த்திங்கன்னா வாட்டர் ஃபில் பண்ணிக்கலாமா? வாங்க, வாட்டர் ஃபில் பண்ணிக்கலாம். பாருங்கள், வாட்டர் ஃபில் ஆகிடுச்சு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மோட்ரு ஆன் பண்ணியாச்சு. பாருங்கள், ஃபில்டர் பாருங்கள் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. சூப்பராகவே ஃபில்டர் ஒர்க் ஆகுதுங்க. அந்த டியூப் வெளியே போட்டனால தான் அந்த ஹேரே உங்களுக்கு வருதுங்க. இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னா டேங்கோட ஒன் சைடில் இருக்கிற வாட்டரை பம்ப் பண்ணி ஃபில்டர் அனுப்புங்க. அகைன் ஒயிட் ஸ்பாஞ்சிக்கிலேருந்து அங்கேருந்து செராமிக் ரிங்க்கு பாஸ் ஆகி அங்கேருந்து கீழே இன்னொரு எண்டில் டேங்க்குக்கு வாட்டர் வருங்க. இப்படி தாங்க ஃபில்ட்ரேஷன் ஆகும். பாருங்கள் எப்படி இந்த பபிள்ஸ் உள்ளே பாருங்கள் பவர் ஹெட்டில் இருந்து வருது.
இந்த பபிள்ஸ் வரது உங்களுக்கு பிடிக்கலைன்னா இந்த ஏர் டியூப் எடுத்து டேங்க்குள்ளே போட்டுருங்க. அப்போ அந்த பபிள்ஸ் வராது உங்களுக்கு. ஆனால் ஃபில்ட்ரேஷன் நல்லாவே உங்களுக்கு சர்க்குலேஷன் ஆகிட்டே தான் இருக்கும். மோட்டரோட ஃபோர்ஸ் அதிகமாக இருக்குது ஒரு அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு நாப் இருக்குது, அந்த நாப் எடுத்து நீங்கள் வந்து அந்த ஃபோர்ஸை அடைச்சிக்கலாம். இதுதாங்க அந்த நாப். பாருங்கள், முன்னாடி இருக்கிற ஹோல்ஸை நம்ம அதை வச்சு அடைச்சிக்கலாம். க்ளோஸ் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணிக்கிட்டிங்கனாலும் உங்களுக்கு ஃபில்ட்ரேஷன் வந்து கண்டினியூவஸாகவே நடக்குங்க. ஒரு ப்ராப்ளமும் அதனால வராது. பாருங்கள், க்ளோஸ் பண்ணியுமே ஃபில்ட்ரேஷன் நல்லாவே நடக்குது. உங்கள் டேங்க்கு கிறிஸ்டல் கிளியராக இருக்கணும்னா அப்போ டாப் ஃபில்டரை வாங்கிக்கோங்க. இது ஒரு பெஸ்ட்டு ஃபில்டர் தாங்க. இந்த டாப் ஃபில்டர் வேணும்னா அப்போ உடனே கிங் அக்வேரியம் ஷாப்புக்கு வாங்க. வர முடியலைன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி ஆர்டர் பண்ணுங்கள். நாங்கள் உங்கள் வீட்டுக்கே கொரியர் கூட பண்ணுறோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் டெய்லி அப்டேட்ஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.